ஒருவருக்கு நேரம் சரியில்லை என்றால் தொட்டதெல்லாம் தொடங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, நடிகர் சிம்புவுக்கு நன்றாக பொருந்து வருது. ஆரம்பத்தில் லிட்டில் சூப்பர் ஸ்டார் ஆக நுழைந்த சிம்பு அடுத்தடுத்த படங்களின் மூலம் ரொமான்டிக் ஹீரோவாகவும் ஸ்டைலிஷ் நடிகராகவும் மக்கள் மனதில் இடம் பிடிச்சாரு. அந்த சமயத்தில் இவருக்கும் தனுஷுக்கும் நடந்த யுத்தத்தில் ஒரு படி முன்னேறி சிம்பு அவருக்கான இடத்தை தக்க வைத்துக்கிட்டாரு. ஆனால் சிம்புவின் துடுக்கான பேச்சும் அசால்ட்டுத்தனமான செயல்களாலும் வாய்ப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து பல சர்ச்சைக்குள் சிக்கிவிட்டார். இதிலிருந்து மீண்டு வர முடியாமல் இவருடைய இமேஜை கெடுத்துக்கொண்டு படங்களில் நடிக்க முடியாமல் தவித்து வந்தார். போதாக்குறைக்கு இவரை நம்பி படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்களை அலட்சியப்படுத்தும் விதமாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வர்றது, கால் சீட் சரியாக கொடுக்காமல் இழுத்தடித்தது போன்ற பல ஆர்ப்பாட்டங்களை பண்ணி இவர் தக்க வைத்திருந்த இடத்தை சுக்குநூறாக உடைச்சு விட்டார். இந்நிலையில் வந்த புது ஹீரோக்கள் இவரை தாண்டி ஒரு படி முன்னேறி போயிட்டாங்க. அதே மாதிரி தான் தற்போது சூரியும் சிம்புவின் இடத்தை பிடித்து விட்டார். அடுத்தடுத்து காமெடி நடிகராக பல வாய்ப்புகளை பெற்று இவருக்கென்று ரசிகர்கள் மனதில் ஒரு முத்திரையை பதிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் கடந்த வருடம் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி கூட்டணியில் நடித்த விடுதலை படத்தின் மூலமாக சூரி காமெடி நடிகர் கிடையாது, ஹீரோ என்று சொல்லும் அளவிற்கு கச்சிதமான ஒரு இடத்தை பிடிச்சிட்டாரு. அதோடு சும்மா இல்லாமல் சமீபத்தில் வெளிவந்த கருடன் படத்திலும் சொக்கனாக யதார்த்தமான நடிப்பை கொடுத்து ஜெயித்து காட்டிட்டாரு. இதனைத் தொடர்ந்து கொட்டுக்காளி படமும் விடுதலை 2ஆம் பாகத்திலும் கலக்கி கொண்டு வராரு சூரி. இப்படி ஹீரோவா அடுத்தடுத்த வாய்ப்புகளை பெற்று வரும் சூரி பி கிரேட் வாங்கியிருக்காரு. தற்போது இதே இடத்துல தான் சிம்புவும் இருக்காரு. என்னதான் 25 வருடங்களுக்கு முன் ஹீரோவா அடியெடுத்து வைத்தாலும் இவரை ஓவர்டேக் பண்ணும் அளவிற்கு சூரி 2 படத்தின் மூலமாக சிம்புவை ஓரம் கட்டிட்டாரு. தற்போது இந்த விஷயம் சிம்புவுக்கும் வருத்தமாக இருக்கிறதோ இல்லையோ, அவருடைய அப்பா டிஆர் ராஜேந்திரனுக்கு தான் மிகப்பெரிய ஆத்திரத்தை அளிச்சிருக்கான். அது எப்படி என்னுடைய பையனுக்கு பி கிரேட் கொடுக்கலாம் என்று நியாயம் கேட்கும் வகையில் கையில் சிலம்பை எடுத்துக்கொண்டு தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் மன்றாடி வராரு. சிம்பு இன்னொரு பக்கம் எப்படியாவது ஏ கிரேடுக்கு போக வேண்டும் என்று முயற்சி எடுத்துகிட்டு வராராம். ஆனால் அது வெறும் முயற்சியாக இல்லாமல் விடாமுயற்சியுடன் டெடிகேஷனாக போராடி வந்தால் நிச்சயம் சிம்புக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பலராலையும் சொல்லப்படுது.